16, 17 வயசுலேருந்து நான் வியாபாரம் பண்ணுறேன். எப்பயுமே 2 ஐட்டம் தான். அதான் வெங்காயம், கேரட்டு, பட்டாணி, பன்னு, அதுக்கு சாப்பிட்றதுக்கு தயிர் வெங்காயம் பாருது. எப்பயுமே 2 ஐட்டம் தான் அப்பையிலேருந்தே. பன் ரோஸ்ட்லாம் இதுலேயே போட்டு கொடுப்பேன். அப்பையெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பண்ணை எடுத்து அது உள்ள ஐட்டம்லாம் வச்சு அப்படியே ரோஸ்ட் மாதிரி போட்டு கொடுப்பேன். பன் ரோஸ்ட் அதுக்கு பேர். 16, 17 வயசுலேருந்து நான் வியாபாரம் பண்ணுறேன். அப்போயே பிடிச்சிக்கிட்டேன். பள்ளிக்கூடத்தில் வியாபாரம் பண்ணுவேன். வெங்காயம், கேரட்டு, பன்னு, பட்டாணி. அது என்ன விலைக்கு வைத்தாலும் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா தான். ஆமாம், பட்டாணி 200 ரூபா போனவா ஒரு மாதத்துக்கு முன்னே. இந்த பட்டாணி இப்போ தான் விலை கொஞ்சம் இறங்கி இருக்குது. இதெல்லாம் புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் கறி குழம்புக்கு வைக்கிற மாதிரி. இல்லைன்னா அது வெறும் கேரட்டு யார் அப்படி சாப்பிட முடியுமா? ருசி இல்லைன்னா அப்படி க்ளீனாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. நீ அந்த பழசு புதுசு இந்த வியாபாரம்லாம் கிடையாது. இங்கே புதுசாக சீவி முன்னாடி தான் நல்லா கொட்டிட்டு இருக்கிறேன். பாரு, மற்றதெல்லாம் இங்கே இருக்குது. ஜனங்க அதை பார்த்து தான் நம்மக்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. எல்லாம் முன்னாடியே தானே போகிறேன். குழந்த பிறந்து ஒரு 2 நாள் 1 நாள் இருக்கிற போதும் சாப்பிட்லாம், பச்சை உடம்பாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். அவ்வளோ சத்துள்ள பொருள் தான் நம்மகிட்ட இருக்கிறது. கேரட்டு சீவிட்டு வந்துடுவேன். அவ்வளோ வேணும்னா அங்கேருந்து கொண்டாடுவாங்க. சொன்னேன் இது ஒரு அடுத்ததுக்கு 10 பண்ணு போடுவேன். இப்படி பொருள் இவ்வளோ நிறையெல்லாம் கொடுக்க முடியாது. ஆராடியம் வரணும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்க. நான் சொன்ன பாயிண்ட் எப்படின்னு பாரு. ஒருத்தர் வாங்கும் போதே கொஞ்சம் பண்ணு நிறையா கேட்பாங்க. அது பண்ணெல்லாம் போட்டால் கொஞ்சம் பண்ணு கம்மியாக இருக்கும். திரும்பி ஒரு 4 பண்ணு அறுத்து போட்டு அதுக்கு மேலே பிரியாணி பொடி, மசால் பொடி. ஆமாம் அதுக்கு போடுறது மேலே அந்த மசாலா அத்தனையும் அரைச்சி அதுக்கு மேலே இது போடுறது. பார்த்துக்க அப்போ எவ்வளோ வேலை செய்யுது அதுக்கு. இல்லைன்னா வெறும் கேரட்டு உனக்கு அந்த வேலை செய்யுமா? இது ஒரு இடத்துல போட்டு விட்டு அள்ளி வச்சுட்டு அதை போட்டுக்கிட்டா கேட்குறத கொடுத்துக்கலாம். அது மாதிரி இதை போட்டு இந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த முட்டையெல்லாம் ஏன் முன்னாடி போட்டு வச்சுக்கணும். சாதா கேட்குறது அந்த அம்மா கொடுத்துரும், முட்டை கேட்குறது என்ன இந்த பக்கம் இருந்து போட்டு கொடுத்துரும், கட்டி கொடுத்துரும். பார்சலுக்கு தனியாக இதுவுமே தயிர் வெங்காயம் கட்டி வச்சுருக்கேன். அதான் கட்டுறதெல்லாம் பார்சலுக்கு தான். பார்சலா ஏன்னா உங்களுக்கு பார்சலா? சாதா தானே? சாதா தானே? ஆமாம், இது 40 ரூபா ஒன்று. ஒரு 2 பேர் சாப்பிடலாம் போல. ஆமாம், இவ்வளோ தான் வரும் ஒரு பார்சல். 40 ரூபா சாப்பிட்றது, 30 ரூபா பிளேட் தான். வீட்டுக்கு போய் 2 பேர் தான் சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட ஓடுறது அப்போயிலேருந்து இதனால தான். யார் வந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, அளவு ஒன்று தான். புதுசாக வந்துட்டான்னு கம்மியாக போடுறது இந்த வியாபாரமெல்லாம் இருக்கு போகிற ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான். ஆமாம், தான் ரெடி ஆள் இருக்குது. இல்லை எப்போனாலும் போட்டு அள்ளி வச்சுட்டு அதையும் போட்டுக்கிட்டா அப்புறம் இது தீர்ந்தோன்னு இந்த சாலை அப்புறம் நம்ம கொட்டிக்கலாம். எத்தனை முட்டை போடுவீங்க? 13 முட்டை போடுவோம், 15 போடுவோம், 13 போடுவேன். மொத்தமாக போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் கலக்கி அப்படியே இப்போ எப்படி இதை போடுறேன்னா இப்போ பார்க்க தானே போகிறேன். அதுதான் எப்பயுமே நடக்கிறது. இப்போ எப்படி இது போட்டு இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும்.
அதிகமாக ஊற்ற மாட்டீங்க போலயே, கம்மியாக தான் இருக்கு. எண்ணெய் போட்டால் வேணான்னுடுவாங்க. அதெல்லாம் சர்க்கரைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் மேலே மட்டும் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறது, இதெல்லாம் கடைசியில். பார்சலா சாப்பிட ரெண்டு சாப்பிடவா? ரெண்டு சாப்பிட்றது கொடு. முட்டை ப்ரெஷர்காரர் ஒரு சாதம் ஒன்று கொடுத்துட்டியா? நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முட்டை மசாலா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலுமே வாங்கியிருக்கேன். ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். முட்டை மசாலா சாப்பிடலாம். இதில் ஹைலைட்டு அந்த பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கேரட்டு, வெங்காயம். அடிஷ்னலாக சேர்க்குறது பார்த்திங்கன்னா இந்த தயிர் போட்ட வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்க்குறாங்க. அதோட மிக்ஸ் பண்ணி வேக்காடு விடக்குள்ள மசாலாலாம் போடுறாங்க, க்ரீன் சட்னி இதெல்லாம் சேர்த்து. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கு. அதாவது முட்டை மசாலா சாப்பிட்டு பார்த்தது. இங்கே ரெகுலர் கஸ்டமரே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. இவர் போட்டதே 47 வருஷம் கடை, அதில் 30 வருஷம் என்கிட்ட வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொன்னார். ரொட்டீனாக வரவங்களுமே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வராங்க. பார்சல் தான். இல்லை இன்னொரு விஷயம்னா, ஒரு பார்சல் வேணால் 2 பேர் சாப்பிட்லாம். நைட் சாப்பாடு சாப்பிடவே தேவையில்ல. ரொம்ப நல்லாயிருக்கு. முன்னாடி இருக்கிற கேமராமேன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ அவன் சாப்பிட்டு முடிப்பான் அப்படின்ட்டு.